ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரைட் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது லோடிங் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும் இதுவும். நான் வந்து இப்போ பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு சென்டிமீட்டர் இல்லை 1.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கேப் விட்டு 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுருக்க லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைப்பிங் த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு எப்பவும் போல் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்டிச்சஸ் கூட வந்து கொடுத்துக்கலாம். சிக்ஸாக் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து இப்போது ஸ்டிக் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இப்போ கோல்டு கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே டபுள் த்ரெட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ கோல்டு கலர் த்ரெட் எடுத்து அந்த பைப்பிங் த்ரெட்டோட மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். லைட்டாக ஸ்லாண்டிங்காக வந்து கொண்டு வாங்க. இந்த மாதிரி நான் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வராது, கிளியராக புரியும். இப்போ நான் வந்து ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இது வந்து நம்ம தலைமுடியை வந்து பின்னும் இல்லையா, ஜடை பின்னுற மாதிரி வரும் இந்த ஸ்டிச்சு. பார்க்குறதுக்கு லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கேல் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த ஸ்டிச் கூட வந்து அதோடய ஹேருக்கு வந்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போ நான் வந்து ஒரு 3 கலர் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்டிச் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. நான் யூஸ் பண்ணுறது பிளாக் கலர் கிளாத்துன்றதுனால உங்களுக்கு வந்து நான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது அந்த பைப்பிங் த்ரெட் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். உங்களுக்கு பார்த்தா புரியும். நான் வந்து இப்போ அந்த எட்ஜில் இருக்கிற பைப்பிங் த்ரெட்டோட அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் அந்த ஸ்டிச்சஸ் வந்து க்ளோஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்டி கலர்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா வந்து அந்த ஒரே கலரில் எடுத்துகிட்டு 3 ஷேட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கலர் எடுக்கிறீங்கன்னா, இப்போ க்ரீன்னா லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அதை விட டார்க்காக அந்த மாதிரி கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சேம் கலரில் கூட டிஃப்ரென்ஸ் நிறைய தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரிஜினல் ஏரில் கூட வந்து ஒயிட்டு, ப்ரௌன் அந்த மாதிரி மிக்சடாக பிளாக்கு மிக்சடாக ஏர் இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒன் சைடு வந்து இதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு வரேன். கோல்டு கலர் த்ரெட் வச்சு அந்த பைப்பிங் த்ரெட்டும் தெரியக்கூடாது, சென்டர்லேயும் வந்து கரெக்டாக அந்த கிராஸ் வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நம்ம அந்த லோடிங் ஸ்டிச்சுக்கு டபுள் கலர் லோடிங்க்கெலாம் வந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சைடில் கொண்டு போய் ஹோல்ட் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிச்சுக்கும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். கிராஸாக கொண்டு போயிட்டு நம்ம அந்த சென்டரில் ஸ்டிச் பண்ண த்ரெட்டை அப்படியே சைடில் கொண்டு போயிட்டேன். இப்போ நம்ம அடுத்த கலர் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சைடு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து அந்த பைப்பிங் த்ரெட் எட்ஜெலாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண இந்த கோல்டு கலர் த்ரெட் மேலே வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு போயிட்டு அந்த த்ரெட் எதுவும் தெரியாமல் நீட்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரணும். இதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பார்க்கணுன்னா, அந்த சில்க் த்ரெட்டோட பிசுறு எங்கேயுமே வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது. அதனால தான் ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸில் வந்து சில்க் த்ரெட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிசைன்ஸ்லாம் கூட நிறைய ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு சில்க் த்ரெட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம இந்த ஸ்டிச் பண்ணும்போது. அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைடு எப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நம்ம அந்த கோல்டு கலர் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அந்த பிங்க் கலர் த்ரெட்டும் அந்த ஈவனுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். இதே மாதிரி தான் நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் வந்து கற்றுக்கலாம். ஃப்ரீ கிளாஸ் தான் இது. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போது இதே மாதிரி அந்த கோல்டு கலர் த்ரெட் மாதிரி நான் பிங்க் கலர் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டையும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்ட க்ளூ வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு வந்து த்ரெட் அந்த இடத்துல பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் வந்து க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
இப்போ க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீன் கலர் த்ரெட்டை அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கோல்டு கலர் த்ரெட்டையும் வந்து சைடில் வச்சுருக்கோம். பிங்க் கலர் த்ரெட்டையும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு நம்ம 3 கலர் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இப்போ அந்த பிங்க் கலர் த்ரெட்டில் மேலே கவர் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அந்த சைடில் பாருங்கள். நான் ஸ்டிச் பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். நான் சொன்ன மாதிரி த்ரெட்டை வந்து ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இடையில இடையில வந்து த்ரெட் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸ்மூத்தாக இருக்கணும் எப்போவுமே த்ரெட்டு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கலர் த்ரெட்டையுமே வந்து மாற்றி மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். நீங்கள் ஒரே கலரில் கூட வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஒரே கலரில் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால தான் வந்து நான் 3 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஹேர் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போது ஃபுல்லாக பிளாக் கலர் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து டிசைன் மாதிரி பண்ணுறீங்கன்னா ஸ்மாலாக இருக்கிற பைப்பிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டு பாருங்கள். லுக் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை கொண்டு போய் நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக மறுபடியும் அந்த கோல்டு கலர் த்ரெட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து நம்ம அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ லென்த்துக்கு வந்து அந்த பிங்க்கும் கோல்டும் கொடுத்தோமோ அந்த லென்த்துக்கு வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் கோல்டன் கலர் த்ரெட்டை வந்து கண்டினியூ பண்ணுறேன். சேம் இதே மாதிரி தான். இப்போ அந்த க்ரீன் கலர் த்ரெட் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கோல்டு த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து சைடில் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போய் வந்து அதை ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக அந்த த்ரெட் வந்து ஹோல்ட் பண்ணலன்னா அதாவது இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட் இருக்கிற பக்கம் நீங்கள் இந்த கோல்டு கலர் த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த க்ரீன் கலர் த்ரெட் இருக்கிற பக்கமே வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டாக ஆப்போசிட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். சம்டைம்ஸ் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து த்ரெட்டை வந்து கரெக்டாக வந்து எந்த இடத்துல நம்ம வைக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது அது. நம்ம சேனலில் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஜுவல்லரி மேக்கிங் சொல்லிவிட்டு தனியாகவே வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் எல்லா விதமான ஜுவல்லரி மேக்கிங்கும் நம்ம போட்டிருப்போம். சில்க் த்ரெட் வச்சு ஜுவல்லரி பண்ணுறது, ஜும்காஸ் பண்ணுறது, நெக்லஸ் மேக்கிங், அந்த மாதிரி பேங்கிள்ஸ் பண்ணுறது நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். டேசல்ஸ்லாம் கூட எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜுவல்லரி மேக்கிங்கில் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்னும் வீடியோஸ் எதுனா தேவை அந்த மாதிரினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ சேம் அதே மாதிரி பிங்க் கலர் த்ரெட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். இப்போ பிங்க் கலர் த்ரெட்டை கொண்டு போயிட்டு அந்த க்ரீன் கலர் த்ரெட் இருக்கிற பக்கமாக வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து எடுத்து கண்டினியூ பண்ணுவேன். இப்போ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இதை நெக்லைனில் கூட வந்து கொடுக்கலாம் தாராளமாக. நெக்லைன் கொடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டிச் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களோட சாய்ஸ் தான். ஒரு 1 சென்டிமீட்டர் கூட வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நெக்லைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நெக்லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சோட மெத்தட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த லைன் ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாம் இந்த ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு நம்ம தலைமுடியை வந்து எப்படி ஜடை பின்னுவோமோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற பிக்சர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு அவுட்லைனாக வந்து நான் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஆன்டிக் பீட்டாக வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக ஒரு ஆன்டிக் பீட் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் உங்கள் கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.